Hey guys, welcome to our channel Motivation Myself. எஸ் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, என்னை வந்து ரொம்பவே ரொம்ப 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 உடச்ச ஒரு விஷயம் இன்சிடெண்ட் என்ன அப்படிங்கிறது. ஸோ திரும்பி நான் சொல்ல வேண்டாம். ஸோ இந்த வீடியோவில் இனி வர வீடியோஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹவு ஐ கெட் ரெக்கவர் ஃப்ரம் தட் பேட் இன்சிடெண்ட்டாக அந்த அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். 2 வீக்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் இன்றைக்கி தான் கொஞ்சம் லைட்டாக ஃபேஸில் ஒரு ஸ்மைலு, ஒரு வாய்ஸ் கொஞ்சம் லவுடாக வரவே ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம லைஃப்பில் ஒரு எதிர்பார்க்காம ஒரு விஷயங்கள் நம்மளை வந்து அப்படியே அடியோட காலி பண்ணுற மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது அதுலேருந்து நம்ம எப்படி நம்ம ரெக்கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நமக்கு ஹெல்ப் பண்ணது வந்து டைம். சொல்லுவாங்க காலத்தை மாதிரி ஒரு சிறந்த மருந்து எதுவுமே கிடையாது, எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து காலம் வந்து மறக்க செய்யும் அப்படிம்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தான் டேஸ் ஆக 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 அந்த பெயின் அப்படிங்கிறது வந்து நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். கம்ப்ளீட்டாக போயிடுமா, எல்லாத்தையும் மறந்துடுவோமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக சத்தியமாக அது நடக்காது. பட் அந்த வலியை ஓரளவுக்கு நமக்கு குறைக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து டைம், எல்லாத்துக்குமே டைம் எடுக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அந்த காயத்தை சரி பண்ண டைம் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செகண்டாக நான் என்ன பர்சனலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளை கஷ்டப்படுத்தினா அந்த காயப்படுத்தினா அந்த ஹர்ட்டான விஷயம் இருக்குது, அதை நம்மளால் மறக்க முடியல. அதை விட்டு வெளியில் வர நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்க அது இன்னும் அதை பற்றி நம்ம அதிகமாக யோசிக்கிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸோ என்னோடய ஒர்க்கு ரிலேட்டடாக என்னோடய ஒர்க்கில் நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணால் நான் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலி. ஒர்க்கு இல்லை ஈவன் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறதா இருந்தாலுமே ஆக்சுவலி எப்படி எனக்கு உண்மையிலேயே சிரிக்கவே இல்லை, சிரிப்பே எனக்கு வரல அப்படின்னா கூட நான் வந்து ஆர்டிஃபிஷியலாக ஓகே கொஞ்சம் சிரித்து பேசி, அதாவது என்விரான்மெண்ட்டாக ஸ்மூத்தாக இல்லை பட் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி நானே வந்து க்ரியேட் பண்ணிக்கிறது. ஓகேவா, பேசவே இப்போ அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுறது பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாலுமே வந்துட்டு ஓகே சாப்பிட்டோமா போய் அந்த லஞ்ச் பிரேக் அந்த மாதிரி சமயங்கள்லாம் வந்துட்டு ஓகே நம்ம நான் என்கேஜ் பண்ணிக்கிறேன், என்கேஜ் வித் சம் அதர் பீப்புள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஓகேவா, அதுவும் சேஃபான பீப்புள்ஸ் கிட்ட இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதுலேருந்து ஒன்றுலேருந்து தப்பிச்சு இன்னொன்று போய் மாட்டிடக்கூடாது. ஸோ நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம கொஞ்சம் கேஷுவலாக இன்னும் கொஞ்சம் ஜோவியலாக நம்ம பேசுகிற மாதிரி, உண்மையிலே வரல அப்படின்னாலும் வர மாதிரி நம்ம பேசிக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. ஓகே நம்ம வந்து நார்மலாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்குள்ளே நம்ம ஏமாத்துற மாதிரி இருந்தாலுமே பட் அது கொஞ்சம் நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது, ரிலாக்ஸாக ஓகே நம்ம நார்மல் ஆகிட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மூணாவது விஷயம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு, நம்மளை ஹர்ட் ஆகிற விஷயத்த வந்து நான் ஃபோக்கஸ் அண்டு யாரெல்லாம் அந்த விஷயத்த நமக்கு ரொம்ப அதிகமாக ஞாபகப்படுத்துவாங்க, இல்லை வந்து நம்மளை பற்றி அந்த விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட கேட்குறாங்க அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நான் வந்து அவாய்ட் பண்ணுறேன். கம்ப்ளீட்டாக வந்து நான் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதை பற்றி அந்த நம்ம மனசை பாதித்த விஷயத்தை பற்றி யாராவது கேட்குறதையே வந்து நம்ம அவாய்ட் பண்ணுன்ற சென்ஸ், நம்ம மறந்த விஷயங்களை திரும்ப திரும்ப நம்ம கிளற வேண்டியதில்லை. ஸோ அந்த விஷயமும் கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்குது. எதுக்குன்னா நம்மளை வந்து அந்த பெயின்லேருந்து ரெக்கவர் ஆக்கி கொண்டு வர்றதுக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம். இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது, பெட்டர் தான். ஏன்னா முன்ன மாதிரி ரொம்ப உடஞ்சி போய் டெப்ரெஸ்டில் போகாமல் ஓரளவுக்கு பெட்டராக்கி கொண்டு வந்திருக்கிறதுக்கு இந்த 3 விஷயங்களுமே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதை தாண்டி நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், இன்னும் நான் எப்படி நம்ம ஃபோக்கஸ்டாக இன்னும் இந்த மாதிரி விஷயம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது நானே ஒன்று ஒன்றா யோசித்து தான் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல விழுந்துட்டோம் அப்படின்னா நம்ம தட்ஸ் நாட் கரெக்ட். விழுந்துட்டோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம மொத்தமாக நம்ம காலி தான். என்ன சொல்கிறது, எல்லோரும் எரிஞ்சு வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ என்றைக்குமே வாட் எவர் ஹேப்பன்ஸ் நம்ம இருக்கோம், நம்ம உயிரோடு இருக்கோம் அப்படின்னா நம்ம உயிர் போகிற வரைக்கும் நம்ம வந்து எந்த விஷயத்தையும் விட்டு கொடுக்காம ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணி கொண்டு போகணும் லைஃப்பை. தட்ஸ் இட், அவ்வளோதான். ஓகே, ஸோ நீங்களாம் எப்படி ரெக்கவர் ஆவீங்க, உங்கள்கிட்டலாம் என்ன இன்னும் பெட்டர் ஐடியாஸ் இருக்குது, ஒப்பீனியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஐ ஹோப் சூன் நான் இதுலேருந்து சரியாகிடுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியாகி தான் ஆகணும், பிகாஸ் I have to give hope for some other peoples. Okay, wow. So okay, tata, bye bye, take care, and நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம், நிறைய பேசுவோம்.
ஓகே, பை.